கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவூர் பகுதியில் தனது 9 மாத பச்சிளங்குழந்தையை 1,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். கைதானவர்களின் விவரங்கள் என்ன? முழு விவரம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவூர் பகுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் தம்பதியினர் பச்சிளம் குழந்தையுடன் கடந்த சில தினங்களாக அங்கு வசித்து வருகின்றனர். அவர்களுடன் காணப்பட்ட பச்சிளம் குழந்தை திடீரென மாயமான நிலையில் அண்டை வீட்டைச் சேர்ந்த நபருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் அந்த தம்பதியினரிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின்னான பதிலை அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவர் அந்த அண்டை வீட்டுக்காரர் உடனடியாக சந்தேகம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பதியினர் பின்னணியில் பல்வேறு திருப்பியும் தகவல்கள் கிடைத்தன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்தனாவும் அவரது முதல் கணவருக்கு பிறந்த 9 மாத பச்சிளம் குழந்தையை இரண்டாவது கணவர் சிவாவுடன் திருவூர் குடியேறியுள்ளார். பின்னர் இடைத்தரவரின் உதவியோடு கோழிக்கூட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு 1,50,000 ரூபாய்க்கு இந்த குழந்தை விற்பனை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் தாயார் 24 வயதான கீர்த்தனா, அதே போல இரண்டாவது கணவன் 24 வயதான சிவா குழந்தையை வாங்கி கோழிக்கூட்டை சேர்ந்த ஆர்ஜிஎஸ்னை இடைத்தரகராக பணிபுரிந்த 49 வயதான செந்தில்குமார், அவரது மனைவி 45 வயதான பிரேமோதா ஆகியோர் தற்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.